ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடி 18 அன்னைக்கு அம்பாளோட முழுமையான அனுக்கிரகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த அற்புதமான நாளில் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள் என்ன, தெரியாமல் கூட அந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதும், ஆடி 18 வழிபாடு துவங்குவதற்கு முன்பாகவே பெண்கள் கட்டாயமாக அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி 18ஆம் தேதி இந்த வருடம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் அந்த அற்புதமான நாளில் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவது வழக்கம். இதனால் பயிர்களுக்கு தேவையான நீர்வளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தெய்வீகமான அம்பாளுக்கு உரிய இந்த ஆடி மாதத்தில் ஆடி 18 அப்படிங்கிற சொல்லப்படும் ஆடி பெருக்கு எல்லா கிராமங்களிலும் கோவில் திருவிழா விசேஷங்கள் சிறப்பாக இருக்கும். சிறப்பு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்ய எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு செய்வது வழக்கம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை நீங்கும் அப்படின்னும், கணவனின் ஆயுள் கூடும் அப்படின்னும், தொழிலில் வெற்றி தேடி வரும் அப்படின்னும், லாபம் உண்டாகும் அப்படின்னும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதத்தில் தொட்டது எல்லாமே வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த ஆடி 18 விழாவில் பெண்களே அதிக அளவில் பங்கு கொள்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த பண்டிகைக்குரிய கூடுதல் சிறப்பு. ஆடி பெருக்கு தினத்தன்று நம்ம என்ன விஷயம் வாங்கினாலும் செய்தாலும் கூட அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் புதுமண தம்பதிகள் இந்த நாளில் திருமாங்கல்யம் அப்படின்னு அழைக்கப்படும் மஞ்சள் கயிறை கணவர் கையால் மாற்றி கட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னும், இந்த நாட்களில் தாலி பெருக்கி போடும் பொழுது நீண்ட நாட்களாக மஞ்சள், குங்குமம், பூவும் பொட்டோடு வாழ வேண்டும், அப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம்.